வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादां चरणारविन्दाभ्यां नमः। ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வணனங்கள். அனைவருக்கும் அன்புகளந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரம், இதுதான் பிரதம சரித்திரம். தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அனைத்து அடியேனுடைய அன்பு இதயங்கள் அனைவரும் தினந்தோறும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் பஞ்சதச சர்க்கமானது 15. சீதா தர்சனம். ஸ்ரீ ஹனுமார் அசோகவனத்தில் அந்த சண்பக மரம் அப்படின்ற அந்த மரத்தில் உட்காந்துட்டு ஸ்ரீ சீதா பிராட்டியாரை பார்த்தாராம் என்கிற தலைப்பில் ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். முதலாவதாக இந்த சுந்தரகாண்டம், ராமாயணத்திலே சுந்தரகாண்டம் தான் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, இந்த சுந்தரகாண்டத்தை நாம் எல்லாம் கேட்க கேட்க நம்ம மனசில் ஒரு மனோதைரியம் வரும். நம்ம எடுத்த காரியமெல்லாம் எப்படி அனுமாராகப்பட்டவருக்கு எல்லாமே ஜெயமாச்சோ அந்த மாதிரி நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் செயல்களும் கண்டிப்பாக 100% ஜெயமாகும். ஆகவே தான் இந்த ராமாயணத்திலேயே சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே அனைவரும் இன்றைய சுந்தரகாண்ட ராமாயண பதிவினை ஆரம்பமல்ல கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய ஜெய்வே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஆஞ்சநேயமதிவாட்டலானனம் காஞ்சனாத்ரீகமணீயவிக்கிரகம் பாரிஜாததருமூலவாசிகம் பாவயாமி பவமானநந்தனம். யத்ர யத்ர ரகுநாதகீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரீம் பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च अनुहोमस्मरणात् भवेत्. श्री सीताश्वपरशत्रुघ्न समेत श्रीरामचंद्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. ओम श्री हनुमत् स्वामिने आंजनेय स्वामी चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणம் சுந்தரகாண்டத்தில் பஞ்சதச சர்க்கமானது 15. சீதா தர்சனம். ஸ்ரீ மாருதியாகப்பட்டவர் ஸ்ரீ ஹனுமார் ஆஞ்சநேயர் சுவாமி அசோகவனத்தில் மரக்கலையில் அமர்ந்து கொண்டு
சீதா பிராட்டியாரை பார்த்தாராம். ச வீக்ஷமான தத்ரஸ்தோ மார்கமானஸ்ய மைதிலி அவேக்ஷமானஸ்ய மகீம் சர்வாம் தாமன்னவ வைக்ஷதா. அவள் என்ன பண்ணாராம், ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் அந்த இடத்துல இருந்து கொண்டே நாலா பக்கங்களையும் தன்னுடைய பார்வையை செலுத்தினாராம். தன்னுடைய பார்வையை செலுத்திட்டு மைதிலியை தேடிக்கொண்டு இருந்தாராம். அந்த அசோகவனத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரதேசம் முழுவதுமே கண்கொட்டாமல் ரொம்பவும் கவனமாக பார்த்துட்டே இருந்தாராம் அனுமாராகப்பட்டவர். சந்தான கலதாபிஷ்ய பாகவை உருபசோபிதாம் திவ்யகந்தர சோபேதாம் சர்வ தஸ்ஸம் அலங்கிருதாம் தாம்ச நந்தன சங்காசாம் மிருகபக்ஷி விராவிருத்தாம் ஹரியம் ய பிரசாத சம்பாதாம் கோகிலாகுல நிஸ்வனாம் காஞ்சனோத்பல பத்மாபி வாபீபிரு சோபிதாம் பக்வாச நகுதோபேதாம் பகூபூமி கிருதாயுதாம் சர்வருத்து குசுமை ரம்யாம் பலவத்பிஷ்ய பாதபைகி புஷ்பிதா நாம சூகானாம் ஸ்ரீயா சூரியோதய பிரபாம். அதாவது அப்போ அந்த இடத்துல ஸ்ரீ மாருதியாகப்பட்டவர் ஸ்ரீ ஹனுமார் என்னென்னலாம் பார்த்தாராம். அந்த இடத்துல தெய்வீகமாக மனமும் சுவையும் கூடிய தேவலோகத்துக்கு இருக்கக்கூடிய கொடிகளையும் மரங்களும் ஏகப்பட்டதாக இருப்பதை பார்த்தாராம். எல்லா புறங்களிலும் பிரமாதமாக நன்றாக அலங்கரிக்கப்பட்டிருந்த மாதிரி இருந்துதான் இந்த செடி கொடிகளால். அது எப்படி இருந்துதான், இந்திரனுடைய பூங்காவுக்கு நிகராக அவருடைய நந்தவனத்திற்கு நிகராக இருக்கக்கூடிய நந்தவனமாக இந்த நந்தவனம் இருந்துதான். மான்களும் பறவைகளும் ஏகப்பட்டதாக இருந்ததாம். பொன்மயமான நீலோத்பலம், அதாவது ஜலம் ஓடுற இடம், தாமரைகள் நிறைந்த வாவிகள் பிரமாதமாக அழகாக விளங்கித்தான். பலவிதமான ஆசனங்கள், விருப்புகள், ஏகப்பட்டதான நிலவரைகள்லாம் ஏகப்பட்டதாக இருந்ததாம். எல்லா விதமான ருது காலங்களிலுமே பூக்கக்கூடிய புஷ்பங்கள், பழங்கள், இதோட குலைகளோடு தொங்கக்கூடிய மரங்கள்லாம் ஏகப்பட்டதாக இருந்ததாம். மலர்ந்த மலர்களை உடைய அசோக மரங்கள், அந்த அசோக மரத்தினுடைய இத்தனை மரங்கள் இருக்க, இத்தனை மரங்களினுடைய காந்தியினால் உடைய காலத்தில் சூரியன் எப்படி செவ்வொளியோட அவர் வருவார் உள்ள. அந்த செவ்வொளியானது அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாத்துலேயும் படர்ந்திருந்ததாம். அந்த வனமே அங்கே இருக்கக்கூடிய அந்த மரங்களினுடைய ஒளியினால் ரொம்பவும் பிரகாசமாக இருப்பதை ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் பார்த்தாராம். பிரதீப்தாவிவ தத்ரஸ்தோ மாருதி சமுதைக்ஷதா நிஷ்பத்ர சாகாம் விககை கிரியாமான இவா அசக்கிருத்து. அப்போ அந்த இடத்துல இன்னும் வேறு என்னென்னலாம் பார்த்தாராம் அனுமாராகப்பட்டவர். நூற்றுக்கணக்கான பறவைகள்லாம் ஏகப்பட்டதாக கூட்டம் கூட்டமாக அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகளை ஆக்கிரமித்து கொண்டதாம். அதனால் இந்த பறவைகள்லாம் அந்த மரத்தில் உட்கார்ந்ததுனால மரங்களில் கொஞ்சம் கூட இலைகளே இல்லாமல் இருக்கிற மாதிரி அனுமாருடைய கண்களுக்கு தெரிந்ததாம். அடிக்கடி பறவைகள் அதில் உட்கார்ந்ததுனால மரங்களில் பறவைகள் மட்டுமே தான் காணப்பட்டதாம். அப்போ அனுமாராகப்பட்டவர் தன்னோட மனசுக்குள்ள நினச்சிட்டாராம், என்னன்னா, ஆஹா எவ்வளவு அழகான அற்புத காட்சி, கண்ணுக்கு இனிமையாக இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டாராம்.
विनिष्पतद्भि सदसचित्रे पुष्पवतंसकैः आमूलपुष्पनिशितैः अशोकैः शोकनाशनैः पुष्पपारादिभारैश्च सभृशत्पिरिव मेदिनी कर्णिकारै कुसुमितै किंसु कैश्य सुपुष्पितैः सदेश प्रभया तेषां प्रदीप्त इव सर्वतः. அந்த எல்லாருடைய மனிதர்களினுடைய சோகத்தை போக்கக்கூடிய அசோக மரத்தினுடைய அடிப்பகுதியில் இருந்த மலர்கள்லாம் ஏகப்பட்டதோ குவியெல்லாம் அப்படியே குவிஞ்சு இருந்துதான். புஷ்பங்களினுடைய சுமையினால் அப்படியே அந்த மரங்கள் தரையை தொட்டு கொண்டிருந்த போல இருந்துதான். மலர்ந்த மலர்களுடைய ஒன்றைய மரங்கள் மற்றும் நன்றாக பிரமாணமாக புஷ்பங்கள்லாம் இருந்த புரச மரங்களினுடைய காந்தியினால் அந்த அசோகவனமே ரொம்பவும் பிரமாதமாக பிரகாசமாக காணப்பட்டதாம். உன்னாகா சப்தவர்ணாஸ்ய சம்பகோத் தாலகாஸ்ததா உபருத்த மூலா பகவா சோபந்தே ஸ்ம சுபுஷிதாக சாதகும்பநிபா கேசிதக்னி சிகோபமாக நீலாஞ்சன நிபா கேச்சி தத்ர அசோகசகசிரசா. அப்போ அந்த அசோகவனத்தில் புன்னை எழில்பாலை சம்பகம் நறுவிலி அதை தவிர மரங்களில் அடிபாகம் ரொம்பவும் பொருத்துவைகளாக பிரமாதமாக பூத்துள்ள பல மரங்கள் இந்த அசோகவனத்தில் பிரமாதமாக அசோகவனத்தையே சோபிக்கிற அளவுக்கு இருந்து கொண்டு இருந்துதான். அங்கிருந்த ஆயிரக்கணக்கான அசோக மரங்களில் சில மரங்களில் தங்க ஒளியானது வீசித்தான். சில மரங்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்துதான். சில மரங்கள்லாம் கருமையான கண்மை போல இருந்ததாம் பார்க்கறதுக்கு. நந்தனம் விவிதோத்யானம் சித்திரம் சைத்திர ரதம் யதா அதிவிருத்தம் இவா சிந்தியம் திவ்யம் ரம்யம் ஸ்ரீயாவிருத்தம். அப்போ அந்த இடத்துல ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் பல வகையான பூஞ்சோலை கொண்ட இந்திரனுக்கு அவனுடைய நந்தவனம் போல இருக்கக்கூடிய குபேரனுடைய அழகிய சைத்திரதம் போன்றதும் அவைகளை விட ரொம்பவும் உயர்ந்ததாகவும் கொஞ்சம் கூட நம்மளுடைய மனசுக்கெல்லாம் எட்டாததுமான திவ்யமாக அனைவருடைய மனத்தையும் கவரக்கூடிய சோபையோடு கூடியதாகவும் அந்த அசோகவனமானது இருந்துதான். துதியம் இவ சாகாசம் புஷ்பஜோதி கனாயுதம் புஷ்பரத்ன சதை சித்திரம் பஞ்சமம் சாகரம் யதா. அப்போ அந்த இடத்துல ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் பார்க்கும்பொழுது நட்சத்திரங்களை போல ஒளி வீசக்கூடிய கணக்கிலே எல்லையே அடங்காத மலர்கள்லாம் ஏகப்பட்டதாக அந்த அசோகவனத்தில் நிரம்பி இருந்ததுனால இந்த இடம் என்ன, இது ஒருவேளை இரண்டாவது ஆகாயமோ அப்படி என்ன செய்ய அனுமாராகப்பட்டவர் மனசுல எண்ணின்றாராம். பல வண்ணங்களில் ஒளி வீசி கொண்டிருந்த மலர்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த மலர்களை பார்த்துட்டு ஸ்ரீ ஹனுமாருக்கு இது என்ன ரத்தனங்கள்லாம் நிரம்பிய ஐந்தாவது சமுத்திரமோ அப்படின்ட்டு தன் மனசுக்குள்ளே எண்ணினாராம் அனுமாராகப்பட்டவர். சர்வ தூ புஷ்பை நிசித்தம் பாதவே மதுகந்திபிகி நானா நினாதை ருத்யானம் ரம்யம் மிருககணை த்விஜைஹி. அப்போ அனுமாராகப்பட்டவ பார்க்கும்போது அந்த அசோகவனத்தில் எல்லா விதமான ருத்துக்களிலுமே
தோன்றக்கூடிய புஷ்பங்கள்லாம் ஏகப்பட்டதோ குவிந்திருந்ததாம், மலை போல குவிந்திருந்ததாம். மகரந்த தேன் பிரமாதமாக மனம் பரப்பும் மரங்களாலும் பறவை விலங்குகளின் கூட்டங்கள்லாம் பலதரப்பட்ட அவைகள் சப்தமிட்ட அந்த ஒலியினாலும் அந்த இடமே ரொம்பவும் பார்க்கறதுக்கே ரம்மியமாகவும் கவர்ச்சியாகவும் இருந்ததாம். அநேக கந்த பிரவகம் புண்ணியகந்தம் மனோரமம் சைலேந்திரம் இவ கந்தாட்யம் துதீயம் கந்தமாதனம். அப்போ அந்த இடத்துல அசோகவனத்தில் மனசுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய பல வகையான நறுமணங்கள் அப்படியே காத்தோட்டமாக பரவி கொண்டு இருந்ததாம். இமயமலை போல மனமானது வீசுவதும் அப்போ ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் தன்னோட மனசுக்குள்ள நினைச்சிட்டாராம், இது ஒருவேளை இரண்டாவது கந்த மாதனமாக இருக்குமோ, அந்த வனம் போலலாம் இது இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டாராம் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர். அசோக வணிகாயாம் தூ தஸ்யாயாம் வானர புங்கவகா ச ததர்சா அவிதூரஸ்தம் சைத்திய பிரசாதம் உச்சரித்தம். வானரங்களுக்கே தலைவராக மிகவும் மகா புத்திசாலியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் அசோகவனத்தில் தான் இருந்த இடத்துக்கு அருகிலேயே ஒரு பிரம்மாண்டமான உயரமான ஒரு தேவாலயத்தை பார்த்தாராம். மத்தியே ஸ்தம்ப சகஸ்திரேணா ஸ்திதம் கைலாச பாண்டரம் பிரவாலக்கிருத சோபானம் தப்தகாஞ்சன வேதிகம் முஷ்ணம் தம் இவ சக்ஷுமுஷி தியோதமானம் இவ ஸ்ரியா விமலம் பராம் சுபாவத் வாத்துல்லி கந்தம் இவா அவம் அம்பரம். அந்த இடத்துல அந்த கோவிலில் இவர் உட்கார்ந்த இடத்துலேருந்து அந்த கோவிலை பார்க்கிறார். அதில் ஆயிரக்கணக்கான தூண்கள் இருந்ததாம். எப்படி இருந்ததான் அந்த கோவிலை பார்க்கறதுக்கு கைலாச மலையை போல பிரமாதமாக வெண்மையாக இருந்ததாம். பவழம் இருக்கணும், அந்த பவழத்தாலேயே படிக்கட்டுகள் இருந்ததாம். உருகிய தங்கத்தாலான மேடைகள், கொஞ்சம் கூட அழுக்கே இல்லாத மாசு இல்லாத, நாம் அனைவரது கண்களையும் பறிப்பது போன்ற பிரமாதமான சோபையானது அந்த ஆலயத்தில் அவர் பார்த்தாராம். இந்த ஆலயம் எப்படி இருந்ததான், மிகவும் உயரமாக கூர்மையாக இருந்ததுனால ஆகாயத்தையே தொடுவது போல இருந்ததாம் பார்க்கறதுக்கு. தத்தோ மலிநசம் வீதாம் ராட்சசீபி சமாவிருத்தாம் உபவாசகிருசாந்தீனாம் நிஸ்வர வசந்தீம் புனః ததர்ச சுக்லபக்ஷாத்தோ சந்திர ரேகாம் இவா அமலாம் மந்தம் வாக்கியாய மானேனா ரூபேண ருச்சிரப்பிரபாம் பினந்தாம் தூம ஜாலேன சிகாமிவ விபாவசோஹோ பீதேனைகேன சம்பீதாம் கிளிஷ்டே நோத்த மவாசசா சபங்காம் அனலங்காராம் விபத்மாமிவ பத்மனி விரீடிதான் துக்க சந்தப்தாம் பரீம்லானாம் தபஸ்வினி கிரகேணா அங்காரகேனைவ பீடிதாமிவ ரோஹிணி அஸ்ருபூர்ணமுகிம் தீனா கிருசாம நசனே நசா சோகத்யான பராம் தீனாம் நித்யம் துக்கபராயணாம் பிரியம் ஜனம பசியந்தீம் ராட்சசீகணம் ஸ்வகணேன வருகிம் ஹீனாம்
स्वगणाभिः वृतामिव नीलकाभया वेण्या जगनं कथयैकया नीलया नीरताभाये वनराज्य महीमिव सुगार्हां दुःख सन्तप्तां व्यसनानाम् अकोवितां तां समीक्ष्य विशालाक्षीम् अधिकं मलिनां कृशां तर्कयामास सीतेति காரணை ரூபபாதிபிகி. அதாவது ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் ஆஞ்சநேயர் சுவாமி அந்த கிளையில் உட்கார்ந்துட்டு சீதா பிராட்டியாரை பார்க்கிறாராம். அப்போ அந்த சீதா பிராட்டியாரை பார்க்கும்பொழுது மகா பரிபூர்த்தியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டை எப்படி இருந்தாலாம் தெரியுமா? மாசு படிந்த ஆடையை அணிந்திருந்தவரும் அரக்கிகளால் சூழப்பட்டு இருக்கக்கூடியவரும் ஒரு வேளை கூட கொஞ்சம் கூட சாப்பிடாமல் இருந்து அன்னமே உட்கொள்ளாமல் இருந்ததுனால இளைத்தவரும் உடல் தளர்ந்தவரும் அடிக்கடி பெருமூச்சு விட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவரும் வளர்பிறை துதியில் தோன்றக்கூடிய விரைச்சந்திரன் போல கொஞ்சம் கூட மாசற்றவருமான ஒரு மங்கையை ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் பார்த்தாராம். அவர் மெல்லிந்திருந்ததால இவர் தான் சீதை அப்படின்னுட்டு ஸ்ரீ அனுமாரால் ரொம்பவும் ஊகித்து அறியக்கூடிய அழகிய உருவம், புகை கூட்டத்தால் மறைக்கப்பட்ட அக்னிகொழுந்து போன்றவர், அழுக்கடைந்த ஒரு பட்டாடையை திரித்தவர், அழுக்கு படிந்தவர், அலங்காரமே இல்லாதவர், தாமரை மலர் இல்லாத தட்டாகம் போன்றவர், லக்ஷ்மணனை அவமதித்து பேசியதுனால அதனால் உண்டான வெட்கம் உடையவர், ஸ்ரீராமிரானுடைய பிரிவினால் துக்கத்தால் தவித்து கொண்டிருக்கக்கூடியவர், வாடி போயிருப்பவர், விரத அனுஷ்டானங்களை மேற்கொண்டு இருக்கக்கூடியவர், அங்காரக கோள் அதான் நம்ம சொல்லுவோம் செவ்வாயினுட்டு நவக்கிரகத்தில் அந்த கோளினால் பீடிக்கப்பட்ட ரோகிணி தாரை போன்ற இருப்பவர், நீர் சொரியக்கூடிய முகமுடையவர், அதாவது அழுதுண்டே இருக்கக்கூடியவர், நலிவை அடைந்தவர், உணவு உட்கொள்ளாததுனால ரொம்பவும் இளைத்தவர், ஸ்ரீராமிரானை பற்றிய தியானத்திலும் அவருடைய பிரிவினாலே ஏற்பட்ட சுகத்திலும் முழுக்கமாக ஆழ்ந்து இருக்கக்கூடியவர், ரொம்பவும் எளியவர், நாள்தோறும் துக்கத்தையே அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியவர், தன்கிட்ட அன்பு காட்டக்கூடிய மக்களை கொஞ்சம் கூட பார்க்காதவர், ராட்சசிகளின் கூட்டத்தையே பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர், தன்னோட கூட்டத்தை விலகி போய் நாய் கூட்டத்தில் சேர்ந்து விட்ட பெண்மான் போல இருக்கக்கூடியவர், அவருக்கு இந்த தலைமுடியானது பின்பாக முழங்கால் வரையில் கருநாகம் போன்ற ஒற்றை பின்னலை உடையவர், சரத்காலத்தில் கரும்பச்சை மரங்களால் விளங்கக்கூடிய பூமி போன்று கருமையான கூந்தலால் அழகாக விளங்கக்கூடியவர், சுகத்தை மட்டுமே இவர் அனுபவிக்கத்தக்கவர், ஆனால் இப்போ துக்கத்தையே அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியவர், வருத்தம்னா என்னென்ன கொஞ்சம் கூட தெரியாமல் இருந்தவர், ஆனால் இப்போ வருத்தத்தையே கடைபிடித்து கொண்டு இருக்கக்கூடியவர், அகலமான கண்களை உடையவர், அதிகமாக உடம்புல அழுக்கு அடைந்தவர், இளைத்து போனவர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இவரை பார்த்துட்டு பொருத்தமான காரணங்கள்னால இவர் தான் சீதை, அதெல்லாம் நமக்கு சந்தேகமே இல்லை அப்படின்னுட்டு நிச்சயம் பண்ணிட்டாராம் சரி அனுமாராகப்பட்டவர். இறையமானா ததா தேன ரட்சசா காமரூபினா யதாரூபாயி திருஷ்டாவை யதாரூபேய மங்கனாக.
இப்போ அனுமார் வந்து அந்த மரக்கரையில் உட்காந்துட்டு சீதையை பார்த்துட்டார், நிச்சயம் பண்ணிட்டார். இவன் என்ன பண்ணார் மேற்கொண்டுன்னா, இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடிய இந்த ராட்சசனாகப்பட்ட ராவணனால் கவர்ந்து செல்லப்பட்ட போது நான் வந்து மலையில் உட்கார்ந்துட்டு எந்த உருவத்தை வந்து பார்த்தேனோ அதே உருவத்தோடு தானே இவர் காணப்படுகிறார். ஆகவே இவர் தான் சீதா பிராட்டியார் அப்படின்னு நிஜம் பண்ணிட்டாராம் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர். பூர்ண சந்திரானனாம் சுப்ரூம் சாவிருத்த பயோதராம் குர்வதீம் பிரபயா தேவீம் சர்வா விதிமிராதிசா. தாம் நீலகேசீம் பிம்போஷ்ணீம் சுமத்யாம் சுப்ரதிஷ்டிதாம் சீதாம் பத்மபலாசாட்சிம் மன்மதஸ்ய ரதிம் யதா இஷ்டாம் சர்வஸ்ய ஜகதः பூர்ணச்சந்திர பிரபாமிவ பூமௌ சுதானுமாசீனாம் நியதாமிவ தாபசீம் நிஸ்வாச பகுலாம் பீரும் புஜகேந்திர வதூமிவ சோகஜாலேன மகதா விததேன ராஜதீம் சம்சக்தாம் தூம் அஜாலேன சிகாமிவ விபாவசோஹோ தாம் ஸ்மிருதிமிவ திக்தாம் ருத்திம் நிபதி தாமிவ விஹிதாமிவ ஸ்ரத்தாம் ஆசாம் பிரதிஹதாம் இவ சோப சர்காம் யதா சித்திம் புத்திம் சகலு ஷாமிவ அபூதேன அபவாதேன கீர்த்திம் நிபதிதாமிவ ராமோ பரதோ வியதிதாம் ரக்ஷோஹரண கர்ஷிதாம் அபலாம் மிருகசாபாட்சிம் வீக்ஷமாணாம் சமந்ததः பாஷ்பாம்பு பரிபூர்ணேன கிருஷ்ண வக்ராட்சி பக்ஷ்மணா வதனேன ரசன்னேன நிஸ்வசந்திம் புனః மல பங்கதராம் தீனாம் மண்டனார்காம மண்டிதாம் பிரபாம் நக்ஷத்ரராஜஸ்ய காலமேகைரி வா அவ்ருதாம் தஸ்ய சந்திதிகே புத்தி முகுசீதாம் நிரீக்ஷயது ஆம்னாய நாமயோகேன வித்யம் பிரசிதி லாமிவா. அப்போ அனுமாராகப்பட்டவர் சீதா பிராட்டியை பார்த்துட்டு, முழிநிலா போன்ற முகமுடையவள், அழகிய புருவங்கள் அழகாகவும் வட்டமாகவும் இருக்கக்கூடியது, எல்லா திசைகளும் தனது ஒளியினால் இருளே இல்லாமல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர், கருமை கூந்தல் உடையவர், கோவை பழம் போல அவ்வளவு பிரம தேகாந்தமாக இருக்கக்கூடிய முகமுடையவர், ரொம்பவும் பெண்களிலேயே மிக மிக நல்லவள், உறுதியான, அதாவது உறுதியானனாக்கா இந்த காரியத்தை முடித்து காட்டணும் அப்படின்னாக்கா அந்த காரியத்திலே இருக்கக்கூடியவர். அவர் வந்து சீதா பிராட்டியார் கலப்பை வந்து ஏறு எடுக்கும்போது தானே வந்து சீதா பிராட்டியார் வந்தார். கலப்பை முனையில் தோன்றியவர், செந்தாமரை இதழ் போன்ற கண்கள். மன்மதன் இருக்கானே அவனுக்கு ரதி எப்படியோ அந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரானுக்கு ரதியை போன்றவர். பூரணச்சந்திரனின் ஒளியை போல எல்லாராலும் விரும்பப்படக்கூடியவர். அனுஷ்டான நியமங்களில் ஒரு மகா தவசி போல தரையிலேயே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர். பயந்த சுபாவம் உள்ளவர். அதனால் தன்னை யாரும் நெருங்க முடியாதபடி பெண் நாகம் போல பெருமூச்சு விடுத்து கொண்டு இருப்பவர். தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சோகத்தால்
ஒளியிழந்து இருக்கக்கூடியவர், புகை கூட்டம் கூடிய அக்னிசாலை போன்ற இருக்கக்கூடியவர், சந்தேகமான அர்த்தங்கள் உடைய ஸ்மிருதியை போன்றவர், அழிக்கப்பட்ட செல்வம் போன்ற இருக்கக்கூடியவர், நம்பிக்கையை அழிக்கப்பட்டவர், தடைப்பட்ட ஆசை போன்றவர். அவர் சீதா பிராட்டியார் ஒரு பெரிய பலனை பெரும் வேலையில் இடையூறுகள் ஏற்பட்டது. அது ஏற்பட்டதுனால பயனை பெற முடியாதவர், அப்படி இருக்கக்கூடியவர், கலங்கிய அறிவு போன்றவர், பொய்யான ஒரு குற்றச்சாட்டினால அழிக்கப்பட்ட கீர்த்தி போன்று இருக்கக்கூடியவர், ஸ்ரீ ராமபிரானை சீதா பிராட்டியார் அடைய முடியாதபடி தடைகளால் துன்பப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர், ராவணன் கவர்ந்து வந்த அவமானத்தினால உடல் குறுகி போனவர், பலமற்றவர், பலமில்லாமல் இருக்கக்கூடியவர், பெண்மேனை போன்ற கண்களை உடையவர், ஸ்ரீ ராமபிரான் வருவாரா, எப்போ வருவார், லட்சுமணன் எப்போ வருவார்னு அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர், கண்ணீரால் நிறைந்து கருத்து வளைந்த இமைகளுடன் கூடிய பிரமாதமாக தெளிவில்லாத முகத்தை கொண்டவர், அடிக்கடி பெருமூச்சு விடக்கூடியவர், உடல்ல ஏகப்பட்டதான அழுக்கு அடைந்து இருக்கக்கூடியவர், ஒரு காரியத்தில் கண்டிப்பாக இதை நம்ம ஜெயிக்க காட்டணும் அப்படின்னு தீனமாக இருக்கக்கூடியவர், அலங்கரிக்கத்தக்கவர். அப்படி இருந்தாலும் அலங்காரம் இல்லாமல் இருப்பவர், கருமேகங்களால் மறைக்கப்பட்ட நட்சத்திர ராஜனான சந்திரனை போன்ற மங்கிய ஒளி இருக்கக்கூடியவர், அடிக்கடி பயிற்சி செய்யாததுனால மறந்து போன கல்வியை போன்றவருமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானுடைய தர்மபத்தினி மகா பதிவிரதியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியாரை பார்த்து பார்த்து ஹனுமாருக்கு மீண்டும் சந்தேகமானது உண்டாயிற்றும் வந்துதான். இந்த மாதிரியா இருப்பா அப்படின்னுட்டா ஒரு மறுபடியும் ஒரு சந்தேகம் வந்துதான் ஹனுமாருக்கு. துக்கேன புகுதேய சீதாம் ஹனுமானன அலங்கிருதாம் சம்ஸ்காரேன யதா ஹீனாம் வாசமர்த்தாந்தரம் கதாம். கொஞ்சம் கூட மொழி புலப்பன்மை இல்லாதனால தவறான ஒரு பொருளை சொல்லக்கூடிய சொல்லை போல அலங்காரமே இல்லாத சீதையானவள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு சிந்தித்து பார்த்து இவ தான் சீதை அப்படின்னு உறுதி செய்து கொண்டாராம் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர். தாம் லக்ஷ்மீட்ச விசாலாட்சிம் ராஜபுத்திரீம் அனேந்திதாம் தர்க்கயாமாச சீதேதி காரணை உருபபாதிபிகி. இந்த சீதா பிராட்டியார் இருக்கார ரொம்பவும் அகலமான கண்களே உடையவர், அரசகுமாரி வேற, தூயவருமாக இருக்கக்கூடிய அவரை ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் பார்த்து அவருடைய மனசுக்குள்ள பலவிதமான காரணங்களை அலசி ஆராய்ந்து இவர்தான் சீதை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாராம் ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர். வைதேகியா யானி சாங்கேஷு ததா ராமோ கீர்த்தயது தானியா பரணஜாலானி ஷாதா சுபீன்ய லக்ஷயது. அப்போ ஹனுமாராகப்பட்டவர் எங்கேருந்து கிஷ்கிந்தையிலேருந்து புறப்பட்ட போது சீதையினுடைய சரீரத்தில் எந்தெந்த அணிகலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு ஸ்ரீ ராமபிரான் தன்னிடம் கூறினாரோ அந்த அணிகலன்கள் எல்லாமே மரங்களில் சோபித்து கொண்டிருப்பதை பார்த்தாராம் ஹனுமாராகப்பட்டவர். மரத்தில் கைட்டி வச்சிருக்கா எல்லாத்தையும்.
அப்போ இந்த சீதா பிராட்டியார் ஸ்ரீ ராமபிரானை பிரிந்திருந்தலா அணிகலன்கள் எல்லாத்தையும் கழட்டி இந்த மரங்களில் வந்து தொங்க விட்டுட்டு இருந்தாராம். அதையெல்லாம் பார்த்தாராம் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர். சுக்ருதௌ கர்ணவேஷ்டௌச ஸ்வேதம் ஸ்ட்ரௌச சுசும்ஸ்திதௌ மணி வித்ரும் அசித்ராணி அஸ்தேஷ்வாப ரணானிச்சா ஷியாமானி சிர தத்வாத் ததா சம்சானவந்தி சா தான்யே வைத்தானி மன்யேகம் யானி ராமோ அன்வ கீர்த்தயத்து. பிரமாதமாக அழகாக செய்யப்பட்ட திரைக்கர்ணம் அப்படின்ற குண்டலங்கள். திரைக்கர்ணம்னாக்க 3 விதமாக போட்டுப்பா. கர்ணம் என்றால் என்ன? காது. அந்த காதில் வந்து 3 விதமான குண்டலங்களை போட்டுருப்பாளாம். அந்த குண்டலங்கள் மணி பவழங்களால் அழகாக செய்யப்பட்ட அணிகலன்கள். சீதா பிராட்டியாரோட கைகளில் வந்து வெகு நாட்கள் வந்து அணிந்து இருந்ததுனால அந்த கருத்தும் அங்கங்களினுடைய படிவுகளும் கூடிய இந்த ஆபரணங்கள் ஸ்ரீ ராமபிரான் வந்து தனக்கு சொல்லப்பட்டவையே அப்படின்னுட்டு அனுமாராகப்பட்டவர் வந்து நிச்சயம் பண்ணிட்டாராம். தத்ர யாண்யவ ஹீனானி தானியம் நோபலக்ஷயே யான்யஸ்யா நா அவஹீனாதி தானிமானின சம்சயா. அதாவது ஸ்ரீ சீதா பிராட்டியாரை வந்து அரக்கனாகப்பட்ட ராவணன் வந்து கடத்தி வரக்கூடிய அந்த வேளையில் சாட்சாத் பதிவிருத்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சீதா பிராட்டியார் கழற்றி எரியப்பட்ட நகைகள் நான் வந்து இந்த இடத்துல காணவே இல்லை. இந்த இடத்துல இருந்த நகைகள்லாம் எந்த நகைகள் இவர்களால் கழற்றி எரியப்படவில்லையோ அந்த நகைகள்லாம் வந்து இவை அப்படின்றதில் வந்து கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது, மற்ற நகை தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாராம். பீதம் கடகப்பட்டியா பட்டாபம் சரஸ்தம் தத்வசனம் சுபம் உத்தரீயம் நதாசக்தம் ததா திருஷ்டம் புலோங்கமைகி பூஷணானி விசேத்ராணி திருஷ்டானி தரணீதலே அணையை வா அபவித்தானி ஸ்வனவந்தி மகாந்திசா. அப்போ இந்த ராவணனால் கவரப்பட்டு தூக்கி கொண்டு பட்டு வரும்பொழுது மகா பதிவிருத்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சீதா பிராட்டியார் அப்போது வீசிய பொன் தகடு போன்ற மஞ்சள் நிறம் உள்ளதும் மங்களகரமானதான மேலாடையை வந்து மரக்கிளைகளில் வந்து அப்போது வானர்கள்லாம் பார்த்தாலாம். அந்த மரக்கிளைகளில் உட்காந்துருக்கும்போது வானர்கள்லாம் பார்த்துருக்கா. அதை வந்து ஒரு கிழிச்சிட்டு அதில் வந்து நகையெல்லாம் வச்சு தூக்கி போட்டாலும் சீதா பிராட்டியார் ஒன்றை உரசி கொண்டு ஒழித்து கொண்டு தரையில் வந்து விழுந்து வைக்கும். விலை மதிக்க முடியாதவைகளாக இருக்கக்கூடியவனும் முக்கியமானவர்களான அந்த ஆபரணங்கள் அதாவது மகா பரிவிருத்தியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியாராலேயே தூக்கி எறியப்பட்டவை அப்படின்னுட்டு நான் உறுதி பண்ணிவிட்டேன் அப்படின்னு அவர் மனசில் வந்து உறுதி பண்ணிட்டாராம் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர். இதம் சிரகிரி தத்வா வசனம் கிருஷ்டவத்தரம் ததாவி நூனம் தத்வர்ணம் ததா ஸ்ரீமத்திய தேதரது. அப்போ அந்த பொன்னீர அங்கங்களும் இப்போ வந்து அவர் உடிச்சிருக்கக்கூடிய சேலை இருக்குது பார்த்தீங்களா, ஏற்கனவே வந்து கழட்டி போட்ட அந்த சேலைக்கும் இந்த சேலைக்கும் ஒத்து போகிறது. வெகு நாட்களாக அந்த சேலையை அணிந்திருக்கிறதுனால நிறம் மட்டும்தான் குன்றி போயிருக்கு. இருந்தாலும் அந்த இடத்துல அவர் வந்து ராவணனால் கவர்ந்து
இழுக்கப்பட்டு வந்து அப்போ வந்து நகைகள்லாம் போட்டால தூக்கி எறியப்பட்ட அந்த மேலாடை, அந்த மேலாடை போன்ற அதே நிறத்தோட இப்போ கட்டின்றிருக்க சேலையுமானதும் இருக்கு. அதனால இவர் தான் சீதை அப்படின்னு முடிவு பண்ணாராம் ஹனுமார். எம் கனக வர்ணாங்கி ராமஸ்ய வைஷி பிரியா பிரணஷ்டாவி சதி யாஸ்யா மனசா ந பிரணரிஷ்யதி. பொன்னிற அங்கங்களோட ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க இருக்க ராமபிரானுடைய பிரியமான பட்டத்தை அரசியும் மகா பதிவிருத்தியுமான இவர் கண் பார்வையிலிருந்து மறைந்து இருந்தாலும் ஸ்ரீ ராமபிரானுடைய மனசிலேருந்து கொஞ்சம் கூட விலகவே இல்லையே அப்படின்னு நினைச்சிருந்தாராம் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர். இயம்சா யத்குருதே ராமச்சதுர்பி பரிதப்யதே காருண்யே நா அன்றுசம் சேன லோகேன மதனேன சா ஸ்திரீ பிரணஷ்டேதி காருண்யா தாஸ்ரீதே யான்று சம்சேதா பத்னி நஷ்டேதி சோகேனா பிரியேதி மதனேன சா. யாருடைய பொருட்டு வந்து, அதாவது ஸ்ரீ ராமபிரான் கிட்ட 4 விதமான குணங்கள், ஒவ்வொரு மனுஷனுக்குமே இந்த 4 விதமான குணங்கள் இருக்கணும். ஆனால் ராமபிரான் கிட்ட தான் நிலைச்சி இருந்ததுன்றார். இங்க என்னென்ன குணங்கள்? இரக்கம், உருக்கம், சோகம், காமம். அதுல தவித்து கொண்டு இருக்கின்றார் அவரே. இவர் வந்து, அதாவது சீதா பிராட்டியாரை தன்னை சேர்ந்த பெண்ணை வந்து காப்பாற்றாமல் விட்டு விட்டேனே இறக்கத்துக்கு. என்னை நம்பி ஒருத்தர் வந்துட்டா, அவளை நான் காப்பாற்றாம அம்போன்னு நடுத்தருவில் விட்டுட்டேனே அப்படின்றது இறக்கம் காட்டுறது. அண்டியவர்களை வந்து காக்கக்கூடியது. என்னால் நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் வந்து தஞ்சம் அடைஞ்சுடுறார், இல்லை நாம் போய் ஒருத்தர்கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிடுறோம். அவள் வந்து நம்மளை காப்பாற்றணும் பிரதிஜை பண்ணிட்டு, இல்லை நாம் வந்து அவளை காப்பாற்றணும். அது வந்து தவற விட்டுட்டேனே அப்படின்றது வந்து உருக்கம். அக்னி சாட்சியாக மணந்தவளை வந்து நான் வந்து இழந்து விட்டேனே அப்படின்றது சோகம். எனக்கு மனசுக்கு ரொம்ப 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 என் உயிரை போன்று இருக்கக்கூடிய பிரியமான நாயகியை வந்து நான் வந்து பிரிந்து இருக்கின்றேனே அப்படின்றது காமம். அப்போ இந்த 4 வகை குணங்களும் அவர்கிட்ட இருக்கு. இன்னைக்கு மனுஷால் கிட்ட நம்மள்கிட்ட இருக்காங்கிறது சந்தேகம்தான். இதை வந்து அனுமாராகப்பட்டவர் அந்த நேரத்தில் யோசனை பண்ணி பார்த்தாராம். அஸ்யா தேவியா யதா ரூபம் அங்க பிரத்யங்க சௌஷ்டவம் ராமஸ்ய யதா ரூபம் தஸ்யேயம் அசிதேக்ஷணா. அப்போ அனுமாராகப்பட்டவர் இந்த தேவியினுடைய மனமானதும் உடலிலும் அங்கங்களிலும் எந்த அழகும் அமைப்பும் காணப்படுகின்றதோ அதே அழகும் அமைப்பும் தானே ராமபிரானிடத்திலும் அமைந்திருக்கு. இந்த மகா பதிவிருத்தியாக இருக்கக்கூடிய இவர் ஸ்ரீ ராமபிரானுக்கு பொருத்தமானவரே அப்படின்னு மனசுல வந்து தீர்மானம் பண்ணிட்டாராம் ஸ்ரீ ஹனுமார். அஸ்யா தேவியா மனஸ்தஸ்மின் தஸ்ய சாஸ்யம் பிரதிஷ்டிதம் தேனேயம் ச தர்மாத்மா முகூர்த்தமபி ஜீவதி. இந்த தேவியானவர் இவருடைய மனமானது ஸ்ரீ ராமபிரான் இடத்திலும், ஸ்ரீ ராமபிரானுடைய மனமானது இந்த தேவியிடத்திலும் நிலையாக நிலைத்து நிற்கின்றது. அதனால தான் இவா 2 பேருமே தர்மாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானும், அதாவது
ஸ்ரீ சீதா பிராட்டி மகா பதிவிருத்தியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியாரும் தர்மாத்மாவாக இருக்கக்கூடிய ராமபிரானும் இது நாள் வரை ரெண்டு பேரும் உயிரோடு இருந்துருக்கா அப்படிங்கிறத ஹனுமாரானவர் ஊர்ஜிதப்படுத்தின்றாராம். துஷ்கரம் கிருத்தவான் ராமோ ஈனோ யதனயா பிரபு காரயத்யாத்மனோ தேகம் ந சோகேனா அவசீததி. இவர் சீதா பிராட்டியார். சீதா பிராட்டியார் இல்லாமல் தான் உயிரோடு இருப்பது அப்படின்ற பிரமாதமான செயலை எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறார் ஸ்ரீ ராமபிரான் ராமபிரபு. தன்னுடைய தேகத்தை இன்னும் அவர் தாங்கி கொண்டிருக்கிறாரே. சோகத்தால் சரீரம் கொஞ்சம் கூட நெசிக்கவில்லை. மனதால் அவஸ்தையை கிளர்த்தி எழிய செய்தோம். இந்த சீதை இல்லாமல் பெருந்தோழராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்றால் அது கண்டிப்பாக மகா பிரமாதமான ஒரு செயலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கின்றாராம். ஏவம் சீதாம் ததா திருஷ்டுவா ஹிருஷ்டபவன சம்பவா ஜகாமமனசாரம் பிரசம்ச சதம் பிரபும். இந்த மாதிரி மகா பதிவிருத்தியாக இருக்கக்கூடியவரும் ஸ்ரீ ராமபிரானுடைய தர்மபத்ரியுமான சீதா பிராட்டியாரை பார்த்ததுமே வாயுகுமாரராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் அவருடைய மனம் மகிழ்ந்து ஸ்ரீ ராமபிரானம் தன்னோட மனசில் நிலைநிறுத்தி கொண்டாராம். உடனே என்ன பண்ணாராம், ஸ்ரீ ராமபிரபுவை கொண்டாடவும் செய்தாராம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணி வால்மீகியே அதிகாவ்யே சுந்தரகாண்டே பஞ்சதச சர்க்கா. ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயண சுந்தரகாண்டத்தில் 15வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபமஸ்து.